தேங்க்ஸ் பூமி. நம்ம ஸ்கூலோட மானத்தையும் நீ காப்பாத்திட்ட. நீ மட்டும் இல்லனா நம்ம ஸ்கூலோட மானம் காத்துல பறந்திருக்கும். ஆமா பூமி. அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை நமது பள்ளி சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்கள் வரவேற்பார்கள். நமது பள்ளிக்கு 69வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் திரு அசோக்குமார் IAS அவர்களை நமது பள்ளி நிர்வாகம் சார்பாகவும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பாகவும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்போது நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கலெக்டர் திரு அசோக்குமார் IAS அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுவார்கள். All salute. Order. எப்படி பூமி, எப்படி சரி பண்ண? அதுவா? சொல்லு பூமி, என்ன மேஜிக் பண்ண? அது ஒரு சீக்ரெட். ஏய் சொல்லுப்பா ப்ளீஸ். ப்ளீஸ் பூமி ப்ளீஸ். டாசில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஐடியால அவங்க ஹெல்ப்போட செஞ்சேன். வாவ் சூப்பர். தேங்க்ஸ் பூமி. நம்ம ஸ்கூலோட மானத்தையும் நீ காப்பாத்திட்ட. நீ மட்டும் இல்லனா
நம்ம ஸ்கூலோட மானம் காத்துல பறந்துருக்கோம். ஆமா பொம்மி, நேத்துல நான் தூங்கவே இல்லை தெரியுமா? இதையே நினைச்சு பயந்து போயிருந்தேன். நல்ல வேளை நீ வந்து காப்பாத்திட்ட. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். எதுக்கு ஆதி தேங்க்ஸ் எல்லாம்? இது நம்ம ஸ்கூல். நம்ம பண்ணாம வேற யார் பண்ணுவா? அதானே, எவ்வளவோ செஞ்சிட்டோம், இதை செய்ய மாட்டோமா? கேட்ச். தாத்தா வேகம். டேய், நீ தானே கொடியை மாத்தி கட்டின? நான் மாத்தி கட்டலையே. என்ன சொல்றான் புரியலையே. என்கிட்ட உன் நடிப்பை கட்டத ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்ல, காட் ப்ராமிஸ், நான் எதுவும் பண்ணல. நீ தான் கொடியை மாத்தி கட்டனு எனக்கு நல்லா தெரியும்டா. நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்பு. பின்ன எப்படிடா நான் தலைகில கட்டின கொடி சரியாகும்? உன்னாலதான் இன்னைக்கு இப்படி ஆக்சிடென்ட் நல்லா தெரியும்டா. என்ன முழிக்கிற? ஏன்னா நான் இந்த பிளானை போட்டுட்டு இருந்தப்போ நீ தானே என்ன கிராஸ் பண்ணி போன. நான் பார்த்தேன்டா. என்னையும் சுபினும் தவிர யாருக்கும் தெரியாத இந்த பிளான் வெளியானது காரணமே நீதான்டா. உனக்கு மட்டும் தானே தெரியும். நீ தான் டீச்சர் கிட்ட போட்டு கொடுத்து கொடியை மாத்தி வச்சிருக்க. இல்ல, நான் டீச்சர் கிட்ட எல்லாம் சொல்லல, பொம்மி கிட்ட தான் சொன்னேன். அவ தான் இங்க ஏதோ ஐடியா பண்ணி இத செஞ்சிருக்கா. யாரா அந்த பொம்மி? உன் சொந்தக்கார பொண்ணுன்னு ஸ்கூலுக்கு கூட்டு வந்து காமெடி பண்ணியே அந்த பொண்ணா? ஆமா, புதுசா வந்த பொண்ணாச்சு. அவளா இந்த காரியத்தை செஞ்சா? அவ எப்படி செஞ்சிருப்பா? அவ தான் செஞ்சா. அவ நம்ம ஸ்கூல் மானத்தை காப்பாத்ததான் இப்படி செஞ்சா. எங்க அவ? அதோ அங்க விளையாடுறாளே, அவதான். அவதான் பொம்மி. அவளை ஒண்ணும் செய்யாதடா, அவ ரொம்ப நல்லவடா. விட்ரா. விக்னேஷ், விக்னேஷ் சொல்றத கேளு. வேணாம். டேய் விக்னேஷ் ப்ளீஸ் டா. டேய் வேணாம்டா. டேய் விக்னேஷ். நீதா பொம்மியா? ஆமா, என்ன விஷயம்? இங்க வா. என்ன? அந்த கொடியை நீ தானே மாத்தி கட்டின? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? ஏன் அப்படி பண்ண? ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான். நம்ம கலெக்டர் மட்டும் அதை ஏத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, நம்மளால நம்ம நாட்டுக்கே அவமானமாயிருக்கும். அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரி செஞ்சேன். ரொம்ப தேங்க்ஸ் பொம்மி. பொம்மி, டீச்சர் மேல இந்த கோவத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்புன்னு அப்ப எனக்கு தெரியல. ஆனா கலெக்டர் நம்ம நேஷனல் பிளாக பத்தி அதோட வரலாறை பத்தி சொல்லதான் நான் பண்ணது மணிக்கு முன்னாடி தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. திருப்பூர் குமரன் கொடிக்காக உயிரையே விட்டிருக்காரு. இன்னும் எத்தனையோ தலைவர்கள் என்னென்னமோ பண்ணிருக்காங்க. ஆனா நான் என் மேல எனக்கே கோவமா வருது. நீ பண்ண இந்த நல்ல விஷயத்தினால கெட்டவனா இருந்தனா இன்னைக்கு நல்லவனா மாறி இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பொம்மி. ஆதிதான் பண்ணான்னு நினைச்சு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு போனேன். ஆனா அவன் தான் இதெல்லாம் நீ செஞ்சன்னு சொன்னான். அதான் உன்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். தேங்க்ஸ் டா விக்னேஷ். சரி பாய். 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 சரிம்மா. இந்த பாரு, சிங்கப்பூர்லேருந்து நீ திடீர்னு வந்தது தான் சர்ப்ரைஸ்ன்னா, நீ வந்தது நேரம் இங்கே வந்தியா? அது இல்லை, நேரம் நீ தஞ்சாவூருக்கு போயிட்ட ஓ மாமியார் வீட்டுக்கு. சரி, அங்கேருந்து கிளம்பும் போதாவது ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, அதுவும் இல்லை. இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி
1 ஹவர்ல வீடு வந்து சேருவேங்கிற. என்னது இது? கேட்டா இதுவும் சர்ப்ரைஸ்னுவேன்.